الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்கள் நிலைத்திருப்பதிலும் அந்த அருள்கள் நீங்குவதிலும் இறைவன் எவ்வாறான வழிமுறைகளை கையாளுகிறான் என்பது தொடர்பாக இந்த நேரத்தில் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய அருள்களை பொறுத்தவரையில் பல நியதிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவ்வாறான நியதிகள், அல்லாஹ்வுடைய வழிமுறைகளை நாங்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது அவனுடைய அருள் மனிதர்களிடத்தில் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் சகோதரர்களே. அந்த அடிப்படையில் முதலாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்களோடு தொடர்பாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நியதி என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுடைய அருள்களை பொறுத்தவரையில் அவற்றை அறிவால் சூழ்ந்து புரிந்து கொள்ளவும் முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள்களை நாங்கள் கணக்கிடவும் முடியாது. அல்லாஹ்வுடைய அருள்கள் மனித சிந்தனையினால் முழுமையாக சூழ்ந்து அறியக்கூடிய அளவிற்கு மிக சுருங்கிய ஒன்றாக இல்லை. அது மிக விசாலமானது. மனிதர்களுடைய எண்ணிக்கைகள் அவர்களுடைய சிந்தனைகளை விட அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அருள்கள் மிக விசாலமானவை என்பதை சகோதரர்களே முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய அருள்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எம்மை சூழ அமைத்து வைத்திருக்கிறான். அதில் பல அருள்களை நாங்கள் புரியாமலேயே இருக்கிறோம். புரிவதற்கான சக்தி கூட மனித சமுதாயத்திற்கு இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருள்களை விசாலமாக வியாபிக்க செய்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் உணர்வது கூட ஒரு பாக்கியம்தான். அதனால தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் நாங்கள் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இறைவா, நீ எங்களை சூழ அமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அருள்களை உணரச் செய்யக்கூடிய, மனதால் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஏற்பாட்டை எனக்கும் கொடு அல்லாஹ் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் நியாமத் என்பது அதற்கு அல் ஹாலத்துல் ஹசனா அல் முஸ்தலதா என்று சொல்வார்கள். ஒரு நல்ல நிலைமை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவிக்க வேண்டிய, அவன் அதை கொண்டு மனம் குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்குத்தான் ஃபதுல் நியாமத் என்று சொல்வார்கள். அந்த நியாமத்துகள் நிறைய இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதிகம் நெருங்குபோமையாக இருந்தால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு இந்த அருளை நான் செய்திருக்கிறேன், இந்த அருளை நீ அனுபவிக்க வேண்டும் என்று அவனோடு நெருங்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அவனுடைய அருளை அவன் காட்சிப்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால் நல்லடியார்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதுமே நிம்மதியாக இருப்பார்கள். கஷ்டமான காலங்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை உள்ளத்தால் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அருளை கொண்டு எந்த ஒரு நிலைமையிலும் சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் அதிகம் நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, எங்களுக்கு நீ தரக்கூடிய அருள்களை உணரச் செய்வாயாக,
அதன் மூலம் எங்களுடைய மனதை குளிரச் செய்வாயாக இறைவா என்று நாங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்வதோடு, இறைவனை நாங்கள் நெருங்க சகோதரர்களே அந்த அருள்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு காட்சிப்படுத்துவான், உணர்த்தி கொண்டே இருப்பான். இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சில அருள்களை பொறுத்தவரையில் இந்த முதலாவது இறைவனுடைய அந்த அருள் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது, சில அருள்களை பொறுத்தவரையில் கண்ணுக்கு முன்னால் இருக்கும். அது எங்களுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையில் தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் அதை விளங்கி கொள்ளாதவர்களாக இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஸ்பஹ ஆமினன் ஃபி சிர்பிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய பாதையில் செல்லுகின்ற பொழுது அவன் பயமில்லாதவனாக இருந்தால், முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்தால், இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய நாளைக்குரிய சாப்பாட்டுக்கு தேவையான அன்றைய நாளைக்குரிய அளவுக்காவது அவனிடத்தில் சாப்பாடு இருந்தால், கன்னமா ஹீசத் லஹு துன்யா, உலகம் முழுவதும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நாளைக்கு சாப்பிடுவதற்கு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவர், இன்றைக்கு மட்டும்தான் சாப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இருக்கக்கூடிய ஒருவருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், உலகம் முழுக்க அவருக்கு வழங்கப்பட்டதை போல. இப்போ நாளைக்கு எதை சாப்பிடுவது என்று தெரியாமல் அலையக்கூடியவர் கூட அருள் கொடுக்கப்பட்டவர் தான். அவருக்கும் கூட அல்லாஹுடைய அருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமான அருள் அல்ல, உலகமே அவருடைய கையில் கொடுக்கப்பட்டதை போல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ நமக்கு முன்னால் இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அவருக்கு கூட உலகமே கொடுக்கப்பட்டது போன்ற அருள் தான் என்று சொல்லுகிறார்கள். பல வருடக்கணக்காக சாப்பிடுவதற்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் இறைவனுடைய அருளை உணர்ந்து கொள்வதில்லை. ரசூலுல்லாஹ் அன்றைக்குரிய சாப்பாட்டை தான் சொல்லுகிறார்கள். இந்த கூத்து யௌமிஹி, அன்றைய நாளைக்குரிய சாப்பாடுன்னு சொல்லுகிறார்கள். வருடக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்தவர்கள் கூட இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளை புரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் மனிதர்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுடைய விஷயத்தில் அப்படித்தான் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நியதி, அதிகமானவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இன்னல் இன்சான லகஃபூர், மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி மறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா மனிதனை பொறுத்தவரையில் கொடுத்ததில் திருப்தி காணுவதை விட தனக்கு கொடுக்கப்படாத விஷயத்தில் அதிகம் ஆர்வம் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். கொடுத்தது எவ்வளவோ இருக்கும், அதை அவன் மரணிக்கிற வரை கணக்கிட்டால் கூட அவனால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளோ அருள்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருப்பான். ஆனால் மனிதன் சிந்திப்பான், எது அவனுக்கு கொடுக்கப்படவில்லையோ, எது அவனுக்கு வழங்கப்படவில்லையோ அதை நோக்கி அவன் ஏங்கி தவிக்கிறான், அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாதவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அருளை பொறுத்தவரையில் இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால், இந்த முதலாவது விஷயத்தில் எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதங்களை ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை முழு மனதோடு அனுபவிக்க பழகிக்கொள்ளுங்கள். இஸ்லாம் அப்படித்தான் வழிகாட்டுகிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோளை பிடித்து என்ன சொன்னார்கள், குன்ஃபித் துன்யா கஅன்னக, அதாவது குன்ஃபித் துன்யா கஅன்னக கரீப வ ஆபிர சபீல், ஒரு வழிபோக்கனை போல நீ வாழ்ந்து கொள்ள பழகிக்கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோளை பிடித்து சொல்லுகிறார்கள். அன்றைய நாளில் இருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இதா அஸ்பஹ்த ஃபலா தந்ததிரில் மசா, காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்துக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதே. வைத அம்சைத்த ஃபலா தந்ததிரி சபா, மாலை நேரத்தை நீ அடைந்தால் காலையில் எனக்கு என்ன வரப்பிரசாதம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அப்போ நீ எப்படி வாழ வேண்டும் என்றால், இப்பொழுது நீ உனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ
அதில் இருந்து சந்தோஷப்படு, அனுபவித்துக்கொள், அதை இறைவனுக்காக பயன்படுத்து. எப்படி அழகாக சொல்கிறார்கள், ஹுத் மின் சிஹத்திக லி மரலிக்க ஒமின் ஹயாத்திக்க லி மௌத்திக்க. உன்னுடைய ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தை நீ அனுபவி, எதிர்காலத்தை சிந்திக்காதே. மரணம், அதாவது நோய் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறத மனதில் வைத்து கொண்டு இப்பொழுதே நீ இயங்க ஆரம்பி, முழு திருப்தியோடு வாழ ஆரம்பித்து விடு. மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்திக்கொள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்போ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அருளை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மளை அது சூழ்ந்திருக்கிறது, மனிதர்களுடைய சிந்தனைகளுக்கும் அப்பால் அது இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வஅஸ்பக அலைக்கும் நிஅமஹு லாஹிரத்தன் வபாத்தினா, வெளிப்படையான நியாமத்துகளை கொண்டு உங்களை போர்த்தி இருக்கிறான். அதே போன்று பாத்தினான உள்ரங்கமான நிறைய நியாமத்துகளை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களை சூழ்ந்திருக்கிறான், உங்களுக்கு நிறைய நிரப்பமாக அவன் தந்திருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நியாமத்துகளை பொறுத்தவரையில் பார்வைக்கு தெரிந்து கொண்டு புரிந்து கொள்கிற நியாமத்தும் இருக்கிறது. மனிதன் அன்றாட வாழ்க்கையில் அவனை சூழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நியாமத்துகள், பாத்தினியான நியாமத்துகள் இருக்கின்றன, மறைமுகமான நியாமத்துகள் அவனுக்குள்ளே இருக்கின்றன. மனிதனுடைய உடம்புக்குள் எத்தனை செல்கள், கோடிக்கணக்கான செல்கள் வேலை செய்கின்றன, எத்தனை இழையங்கள் மனிதனுடைய உடம்பிலே இருக்கின்றன. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்த நியாமத்தில் இந்த உடம்பே ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நாங்கள் அறிகிறோமோ அறியவில்லையோ, வைன் தஉத்து நியாமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹுடைய நியாமத்துகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் அதை உங்களால் ஒரு பொழுதும் எண்ணி முடிக்கவும் முடியாது, உங்களால் மனதால் இதுதான் என்று வரையறை செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய நியாமத் என்பது மிக விசாலமானதாக இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, அப்போ இது நியாமத்து தொடர்பாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முதலாவது விஷயமாக இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அருள்களை பொறுத்தவரையில் அல்லாஹு ஹுவல் முன்இம், நியாமத்துகளை தருபவன் சொரிபவன் அல்லாஹுதான். இந்த உலகத்தில் நாம் சந்தோஷப்படக்கூடிய வகையில் நமக்கு எது கிடைத்தாலும் சரி, அது எல்லாமே யாரிடத்திலே இருந்து வருகிறது, யாரால் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வினால் தான் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் யாருக்கு எந்த நலவு நடந்தாலும் சரி, அல்லாஹு ஹுவல் முன்இம், அல்லாஹ் தான் நியாமத்தை தருகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது நியாமத்துடைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை அல்லாஹுதான் தருகிறான் என்று நாங்கள் உறுதியாக நம்பினால், அதிலே நாங்கள் மிக கவனமான ஒரு புரிதலோடு இருந்தால், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத் பாதுகாப்பான ஒரு ஜோனுக்குள் இருக்கும், பாதுகாப்பாக அது இருக்கும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் தரக்கூடிய, அவனால் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பல நியாமத்துகள், இந்த நியாமத்துகள் எல்லாம் அல்லாஹ் தான்ப்பா எனக்கு தருகிறான், இது எனக்கு கிடைத்த இந்த நலவு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைச்சது அப்படின்ற ஒரு மனிதன் உறுதியாக நம்பினான் என்று சொன்னால், அவனுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துகள் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற அர்த்தம். மௌத்து வரைக்கும் அது பாதுகாப்பாக இருக்கு. பல அருள்கள் சேர சேர மனசில் ஒரு வகையான ஒரு ஏமாற்றம் வந்தால், பல நியாமத்துகள் பொருளாதாரம் பல்கி பெருக ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு மமதை நமக்குள் வர ஆரம்பித்தால், அல்லாஹ் தந்த அருள் அழிய போகிறது, அது அழிவின் விளிம்பில் இருக்கிறது, அது பாதுகாப்பான இடத்தில் இல்லை என்று அர்த்தம். இதற்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 துருவமாக இருக்கக்கூடியவர்களை உதாரணமாக சொல்லுகிறார். முதலாவது யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஏராளமான அருள்களை கொடுத்தான். எப்படியான அருள்களை கொடுத்தான்?
காற்றை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி கொடுத்தான். வலி சுலைமான் அர்ரீஹ தஜ்ரி பி அம்ரிஹி, அல்லாஹுடைய அந்த ஏற்பாட்டின் படி நாங்கள் சுலைமான் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். வசஹர்னா லஹு ரீஹ தஜ்ரி பி அம்ரிஹி ருஹான் ஹைது அசாப், எங்கே போகணும் என்று டார்கெட் பண்ணுகிறாரோ அங்கெல்லாம் அது என்ன செய்து கொண்டே இருக்கும், அந்த காற்று அவரை திசை திருப்பி கொண்டே இருக்கும். ஆகாயத்தில் அவர் காற்றின் மூலமாக அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி பறந்து திரிந்தார் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். வஷயாத்தீன குல்ல பன்னாஇன் வகவ்வாஸ், ஷைத்தான்களை கூட கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா நபி சுலைமான் அவர்களுக்கு கொடுத்தான். வகவ்வாஸ், ஆழமான நீர்களுக்குள் சென்று முத்துக்களை எடுத்து வரக்கூடிய ஜின்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். எந்த அளவுக்கு, ஆஹரீன முகர்ரீன ஃபில் அஸ்வாத், சங்கிலிகளால் கட்டி போட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். யாமலூன லஹு மா யஷாஉ மின் மஹாரிப வ தமாசீல வ ஜிஃபானின் கல் ஜவாபி வ குதூரிர் ராசியாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர் எதை விரும்புகிறாரோ அப்படியான மட்பண்டங்கள், மிகப்பெரிய பானைகள், இப்படியான பல தீர்க்கமான கட்டிடங்களை எல்லாம் கட்டி கொடுத்தன. எது? ஜின்கள் அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வேலை செய்தன. அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு நியமத் இன்றைக்கு சாதாரணமான ஒருவருக்கு கிடைத்தால் என்ன செய்வார்கள் இன்றைக்கு? ஆனால் பாருங்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்ம இவ்வளவு நியாமத்துகளை அவருக்கு கொடுத்தோமே, அவர் சொன்ன வார்த்தை என்ன? அதிகமான இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். உதாரணமாக பாருங்கள், வலகது, அதாவது ஆத்தைனா தாவூத் வ சுலைமான, நாங்கள் தாவூத் அவர்களுக்கும் சுலைமான் அவர்களுக்கும் அலைஹிமஸ்ஸலாம் இல்மா, நாங்கள் அறிவை கொடுத்திருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? வகாலல் ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லலனா அலா கதீரி மின் இபாதிஹில் முஃமினீன். இந்த நியமத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இவ்வளவு நியமத்துகளை அவர் யாரோடு தொடர்படுத்துகிறார்? அல்லாஹோடு தொடர்படுத்துகிறார். வவரித சுலைமானு தாவூத, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தாவூத் அவர்களுக்கு மகனாக ஆனார் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்றைய மக்களை அழைத்து சொன்ன வாசகத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, உல்லிம்னா மந்திக தைரி வ ஊத்தினா மின் குல்லி ஷை, பறவைகளுடைய பேச்சு, அது என்ன பேசுகிறது என்கிற அந்த அறிவை, அந்த விஷயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கூட அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு யாரோடு தொடர்படுத்தினார்கள்? இன்னஹாதா லஹுவல் ஃபல்லுல் முபீன், இது அல்லாஹ் கொடுத்த தெளிவான அருளாகும், அப்படி தான் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி பாருங்கள், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு, இறைவா, அருளுக்கு நான் நன்றி செலுத்துகின்ற ஒன்று இருக்கிறது, நன்றி செலுத்துவதற்கான ஏற்பாட்டை எனக்கு தாயா அல்லாஹ், நன்றி மறந்து வாழாமல் எனக்கு தந்த எல்லா அருளையும் உன் பக்கமே சாட்டி விடுவதற்கான ஏற்பாட்டையும் எனக்கு செய்து கொடு என்று சொல்லுகிறார்கள். பாருங்கள், நபிமார்களுடைய பண்பை பாருங்கள். அந்த அருள்களை அவர்கள் எப்படி பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், அருள்கள் எல்லாவற்றையும் அல்லாஹோடு தான் சம்பந்தப்படுத்தினார்கள். அல்லாஹு ஹுவல் முன்இம், அல்லாஹ் தான் நியமத்தை வழங்குபவன். அதனால தான் சகோதரர்களே, அந்த சிம்மாசனம் அவர்கள் நினைத்தவுடன் அவர்களுடைய அந்த கண்ணுக்கு முன்னால் வந்திருக்கிறது. ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு, தன்னிடத்தில் அந்த சிம்மாசனம் நினைத்தவுடன், கண்ணுக்கு முன்னால் வந்து இருந்தவுடன் அவர் என்ன சொன்னார்? கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய ரப்புடைய, அவன் எனக்கு தந்த அருளாகும். லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் நன்றியுடையவனாக இருக்கிறேனா, நன்றி மறக்கிறவனாக இருக்கிறேனா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இவ்வளோ பெரிய அருள்களை எல்லாம், மனித சிந்தனைகள், மனித சக்திகளுக்கு அப்பால்பட்ட அருள்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தும் மிக பணிவாக சொன்னார்கள், காலஹாதா மின் ஃபதுலி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர் என்று சொல்லிவிட்டு, ஒமன் ஷக்கர் ஃபைன்னமா அஷ்குரு நஃப்ஸி, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறாரோ அது அவருக்கு தான் சிறந்தது, அல்லாஹ்வுக்கு நன்றி மறப்பவர்களை பற்றி அல்லாஹ்வுக்கு கவலை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நியமத்துகளை எதோடு கொண்டு போய், அல்லாஹோடு கொண்டு போய் தான் தொடர்படுத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதே மாதிரி இன்னொரு வரை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்?
காரூனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு நாங்கள் வாத்தைனாகும் மினல் குனூசி, நாங்கள் நிறைய அதாவது பொக்கிஷங்களை அவனுக்கு நாம் கொடுத்திருந்தோம். தனூபில் ஓஸ்பதி உளில் குவா, அவனுடைய அந்த களஞ்சியத்தை திறப்பதற்காக வேண்டிய அந்த திறவுகோலை தூக்கி கொண்டு செல்வதற்கு பலர் தேவைப்பட்டார்கள் என்று சொன்னால் களஞ்சியம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு அந்த அருளை சம்பந்தப்படுத்தியதை போல இவன் சம்பந்தப்படுத்தவில்லை. இவர் என்ன சொன்னார்? கால இன்னமா ஊத்திதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய அருளால் அது எனக்கு கிடைத்தது என்று சொன்னார். சொன்னவுடன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அருளை பாதுகாத்தானா? அருளை அல்லாஹுடன் அவர் சம்பந்தப்படுத்தாமல் தன்னுடைய அறிவு தன்னுடைய ஆற்றலோடு சம்பந்தப்படுத்த நினைத்த பொழுது ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்த், அவரையும் அவருடைய வீட்டை நாங்கள் சுழி வாங்கி கொண்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு ஃபமா கான லஹு மின் ஃபியத்தி யன்சுருனஹு மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர அவனுக்கு உதவுவதற்கு யாருமே இருக்கவில்லை. இவ்வளோ பெரிய ஒரு அருளை அல்லாஹ் கொடுத்தும் அல்லாஹ்வோடு அந்த அருளை தொடர்படுத்தாத மனநிலையில் இருந்த காரணத்தினால் சுழி வாங்கி கொண்டான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ அருள் சம்பந்தமாக நாங்கள் விளங்குகின்ற பொழுது இரண்டாவது நாங்கள் ஆழமாக மனதிலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹு ஹுவல் முன்இம், எல்லா நியாமத்துகளும் யாரிடத்திலே இருந்துதான் வருகிறது? அல்லாஹ்விடத்திலே இருந்துதான் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களில் நிகழக்கூடிய எந்த நியாமத்தாக இருந்தாலும் சரி ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ்விடம் இருந்துதான் உங்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஒவ்வொரு நாளைக்கும் காலையிலும் மாலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை ஔராதுகளை பற்றி சொல்லித் தருகின்ற பொழுது ஒரு துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவு பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக் லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். இறைவா, காலை நேரத்தை நான் அடைகின்ற பொழுது நீ எனக்கு தந்த நியமத், அல்லது அவு பி அஹதின் மின் ஹல்கிக, உன்னுடைய படைப்பில் நீ யாருக்கெல்லாம் என்ன அருளெல்லாம் செய்தாயோ அது ஃபமின்க வஹ்தக, உன்னிடத்திலிருந்து மாத்திரம்தான் கிடைத்தது, வேறு யாரிடத்திலிருந்தும் அது கிடைக்கவில்லை. அப்போ இந்த நம்பிக்கை, அருளை அனுபவிக்க அனுபவிக்க எந்த நம்பிக்கை வளர்ந்து கொண்டே போக வேண்டும்? இது அல்லாஹ் எனக்கு தந்தது, அல்லாஹ் தந்த நியாமத்தை நான் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறேன். இப்படி மனநிலையில் ஒருவர் இருப்பாரையாக இருந்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட நியாமத் பாதுகாப்பான ஒரு ஜோனுக்குள் இருக்கிறது, பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருக்கிறது. இந்த நம்பிக்கை குறைய குறைய சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் மங்க ஆரம்பிக்கும். அதனால தான் அகீதாவில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது, எந்த ஒரு நியாமத்தாக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக எதை சொல்லிவிட வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். யார் சொன்னதை போல? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல உடனே அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள ஆரம்பித்து விட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது அருள் சம்பந்தமான இரண்டாவது விதி. மூன்றாவது அல்லாஹுடைய நியதி என்னவென்று கேட்டால், இந்த அருளில் அவன் கொடுக்கக்கூடியது என்பது முழுவதுமே அவனை சார்ந்தது. இன்று நாங்கள் அனுபவிக்கக்கூடிய நியாமத்துகள் மஹ்லு ஃபதுலிஹி என்று சொல்வார்கள். அது முழுக்க முழுக்க யாருடைய முடிவை சார்ந்தது? அல்லாஹுடைய முடிவை சார்ந்தது. அவன் எப்படி கொடுக்க நினைக்கிறானோ அப்படி அவன் கொடுப்பான். யாரும் அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்பதில் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. சில நேரம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுப்பது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரே துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஒரே கல்வியை கற்றிருப்பார்கள், ஒரே மாதிரியான ஒரு நிலையில் இருப்பார்கள். ஒரு சில சாராருக்கு அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான், அதே நிலையில் இருக்கக்கூடியவருக்கு மிக குறைவாக அல்லாஹ் கொடுப்பான். சில நேரம் ஆற்றலிலும், அதாவது சக்தியிலும், ஆர்வத்திலும், திறமையிலும் அதிகமானவர்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்து கொடுப்பான். ஆற்றலில் குறைவாக இருப்பவர்களுக்கு அதிகமாக கொடுப்பான்.
அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுப்பதில் முடிவு முழுக்க யாருக்கு இருக்கிறது என்றால் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. உதாரணமாக, நீங்கள் பாதையால் நடந்து போகிறீர்கள். ஒருவர் வந்து உங்களிடத்தில் உதவி கேட்கிறார். நீங்கள் நினைத்தால் 5 ரூபாவை கொடுப்பீர்கள், 10 ரூபாவை கொடுப்பீர்கள், அது உங்களுடைய விருப்பம். இன்னொருவர் வந்து என்ன செய்ய முடியாது, நீங்கள் ஏன் எப்படி கொடுக்கிறீர்கள் என்று கேள்விக்கு உட்படுத்த முடியாது. இந்த உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் அவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் முழுவதும் யாருடைய முடிவாக இருக்கிறது என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹுடைய முடிவாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்தில் ரெண்டு விஷயம்தான் எங்களுக்கு முன்னால் உள்ளது. ஒன்று என்ன, இருல்லா பிமா கசமஹுல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததில் திருப்தி அடைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் குறைவாக தந்தாலும் கொடுப்பவன் யார்? அல்லாஹ். உங்களுக்கு அல்லாஹ் குறைவாகத்தான் தருகிறான் என்று சொன்னாலும் தந்தவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அப்போ அதில் முழு திருப்தி எங்களுக்கு வர வேண்டும். இரண்டாவது சகோதரர்களே, வஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹி, அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த 2 தான் மனிதர்களால் செய்ய முடியவே தவிர யாரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லாஹ்விடத்தில் போய் நீ ஏன் அவருக்கு அதிகமாக கொடுத்தாய், எனக்கு ஏன் குறைவாக கொடுத்தாய் என்று இறைவனுடைய செயற்பாடை பற்றி நாங்கள் கேள்விக்கு உட்படுத்த முடியாது, அதில் கோபிக்க முடியாது, அதில் 2ஆம் மனநிலைக்கு நாங்கள் வர முடியாது. அப்போ அல்லாஹ் எதை கொடுக்கிறானோ அது கூடுதலோ குறைவோ முழுமையான ஒரு மன திருப்தி நமக்கு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இந்த வள பங்கீடு என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. வளங்களை பிரித்து கொடுப்பார்கள். உங்களுக்கு இவ்வளவு பகுதி, உங்களுக்கு இவ்வளவு பகுதி என்று பிரித்து கொடுப்பார்கள். ஆனால் உலகத்தில் பிரிக்கின்ற பொழுது அன்புள்ள சகோதரர்களே பல விஷயங்களை பற்றி யோசிப்பார்கள். உதாரணமாக, ஒரு கம்பெனி ஒருவர் நடத்துகிறார் என்று சொன்னால் அங்கே ஃபைனான்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள், கோஸ்ட் ப்ரிவென்ஷன் பண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். கம்பெனி அப்படி இப்படி ஆடுகிறது என்று சொன்னால் கோஸ்ட்டை கட் பண்ணி இருக்கிற சிக்கனமான விஷயங்களை எல்லாம் பாவித்து ஃபெசிலிட்டிகளெல்லாம் குறைத்து இப்படி ஏதோ ஒரு வகையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமையை சமாளிக்க பார்ப்பார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவருக்கு கொடுக்காமல் இருக்கிறான் என்பது கொடுத்தால் அவனுக்கு குறைந்து விடும் என்பது அர்த்தமல்ல. நமக்கு அல்லாஹ் தராமல் இருப்பது அல்லாஹுடைய ஹசானாவில் குறைவை ஏற்படுத்தி விடுமா? இந்த உலகத்தில் ஒருவர் நமக்கு கட்டுப்பாட்டை வைக்கிறார் என்று சொன்னார், கண்ட்ரோல் பண்ணுகிறார் என்று சொன்னால் உலகத்தில் உள்ளவங்க பொருளாதாரம் குறைந்து விடும் என்று பயப்படுவார்கள். கொடுத்தால் கொடுக்காவிட்டால் அந்த நிலைமையில் எல்லா நிலைமையிலும் யோசிப்பார்கள், கொடுத்தால் குறையுமா அல்லது எப்படி கொடுத்தால் குறையாமல் இருக்கும் என்று யோசித்துத்தான் கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி வேறாக இருக்குது சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொடுக்கும் பொழுது யாருக்கு எப்படி கொடுத்தால் அது நீதமாக இருக்குமோ அப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். மற்றபடி அல்லாஹுடைய கை எதாக இருக்கிறது? நிறைந்ததாக இருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருளாதார நியதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், சகோதரர்களே, யதுல்லாஹி மல்ஆ, அல்லாஹ்வுடைய கை நிரப்பமாக இருக்கிறது. லா யகீதுஹா நஃபகத்துன், அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் அதில் கொஞ்சம் கூட குறையாது. ஸஹ்ஹாஉல் லைலி வன்னஹார், இரவும் பகலும் அவன் அருளை அவன் புறத்தில் இருந்து கொட்டிக்கொண்டே இருப்பான். அவன் எப்படித்தான் கொட்டிக்கொண்டே இருந்தாலும் லா யகீதுஹா நஃபகத்துன், ஒரு சின்ன ஒரு பெருமானம் கூட அல்லாஹ்வுடைய ஹசானாவில் இன்னும் ஏற்பட்டு விடாது, குறைவு ஏற்பட்டு விடாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு தர்க்க ரீதியான ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். என்ன தர்க்க ரீதியான காரணம் சொல்கிறார்கள்? ஐத்தும், நீங்கள் பார்க்கவில்லையா, மா அன்ஃபக, அல்லாஹ் எவ்வளவெல்லாம் செலவு செய்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? முந்து ஹல்கு சமாவாத்தி வளர், வானங்களையும் பூமியையும் படைத்த காலத்திலே இருந்து அவன் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். ஸஹ்ஹாஉல் லைலி வன்னஹார், இரவிலும் அவன் கொட்டுகிறான், பகலிலும் அவன் கொட்டிக்கொண்டே இருக்கிறான். ஃபைன்னஹு லம் யகில் மா ஃபீ யதிஹி, அல்லாஹ்வுடைய கையிலிருந்து ஏதாவது குறைஞ்சிச்சா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டு, வக்கான அர்ஷுஹு அலல் மா, அல்லாஹ்வுடைய அரசு நீருக்கு மேலால் இருக்கிறது. வபியதிஹில் மீசான், இந்த உலகத்தாருக்கு அந்த வளங்களை பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த மீசான் தராசு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், யஹ்ஃபிது வ யர்ஃபா, அவன் நினைத்தால் அந்த மீசானில் ஒரு பக்கத்தை தாழ்த்துவான்,
இன்னொரு பக்கத்தை உயர்த்துவான், இன்னொரு பக்கத்தை தாழ்த்தினால் இன்னொரு பக்கத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான். இதெல்லாம் ஏகபோக உரிமை, கொடுப்பதும் தடுப்பதும். இந்த ஏகபோக உரிமை யாருக்கு மட்டுமே சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. யஹ்ஃபிது வ யர்ஃபஉ, தாழ்த்துவான் உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால தான் சகோதரர்களை யகூதிகள் இதை விளங்கி கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். யகூதிகளுக்கு சில கட்டங்களில் பொருளாதாரம் குறைந்த பொழுது அவர்களே மிகப்பெரிய கஞ்சர்கள். என்ன சொன்னார்கள்? வகாலத்தில் யகூதி யதுல்லாஹி மக்லூலா, யகூதிகள் சொன்னார்கள் யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், பல் யதாஹு மபுசூத்ததானி, இல்லையப்பா, அல்லாஹுடைய கை மிக விசாலமாக விரிக்கப்பட்டிருக்கிறது. வலுவைனு பிமா காலு, அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினால் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, ஆனால் அல்லாஹுக்கு கொடுங்க என்று சொல்கிற அதிகாரம் மனிதர்களை உங்களுக்கு கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இடத்தில் கொடு, நீ கஞ்சனாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய எந்த அதிகாரமும் மனிதர்களுக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய கை விரிந்ததாக விசாலமானதாக இருக்கிறது. அவன் நாடுகிற பொழுது செலவு செய்வான், நீங்கள் யாரும் கேட்க முடியாது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த புரிதலை ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் என்றால், இது ஒருவருக்கு சரியாக விளங்கிட்டு அவருடைய மனசில் ஈகோவே இருக்காத சகோதரர்களே, பொறாமை என்பதுக்கு இடமே இருக்காது. ஏன்னா கொடுப்பவனும் தடுப்பவனும் அல்லாஹ்வாக இருக்கின்ற பொழுது, சக மனிதனுக்கு சக தோழனுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது பொறாமைப்பட்டால் அது அல்லாஹ்வோடு பொறாமைப்படுவதை போல. அதனால தான் இந்த நம்பிக்கையை, இறைவனுடைய அருள் என்று வருகின்ற பொழுது இந்த நம்பிக்கையை ஆழமாக அன்புள்ள சகோதரனங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் மிக சுருக்கமாக கிடைக்கிறது, ரொம்ப சிக்கனமாகத்தான் கிடைக்கிறது. இதே தலைப்போடு நாங்கள் யோசித்தால், நாம் எவ்வளோ முயற்சி செய்தாலும், பல வருடக்கணக்கில் முயற்சி செய்தாலும் மிக இறுக்கமாகத்தான் வருகிறது. நாங்கள் வைத்த கனவுகள் நிறைவேறாமலேயே இன்னும் தேங்கி நிற்கின்றன. இப்படி என்று யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மிக சிக்கனமாகவே தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கு தருகிறானே, என்ன காரணமாக இருக்கும் என்ற ஒரு மனநிலை நமக்கு இதையும் தாண்டி வறுமையாக இருந்தால் சகோதரர்களே, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் தடுப்பதில்லை. நமக்கு தெரியாமல் நம்முடைய போன காலங்களில் நாங்கள் செய்த ஏதோ ஒரு தவறு காரணமாக இருக்கலாம், அல்லது தற்பொழுது நம்முடைய வாழ்க்கை முறை அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நாம் விளங்காத வகையில் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் நாம் நினைக்கின்ற கதவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலமாக திறந்து தராமல் கொஞ்சம் திறப்பதும் கொஞ்சம் மூடுவதும் இப்படியாகவுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருப்பான். ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக விசாலமாக திறந்து தராமல் சுருக்கமாக நமக்கு தரலாம். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். சில நேரம் அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களே ஆழ்மனதில் உணர்ந்து கொள்வார்கள் அவங்க செய்யக்கூடிய பாவங்கள், அவங்களுடைய தனிமையினுடைய வாழ்க்கை, அவங்க நியாயமாக வாழுகிறார்களா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுகிறார்களா, மனச்சாட்சிப்படி அவங்க எப்படி வாழுகிறார்கள், உண்மையிலேயே நல்லவர்களாகத்தான் வாழுகிறார்களா, அல்லது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களா, இப்படி ஒவ்வொரு மனிதரும் தனியே யோசிக்கின்ற பொழுது சில நேரம் உணர்வு வரலாம், ஓஹோ இந்த பாவத்தினால் சில நேரம் இந்த ரிஸ்க் நமக்கு என்ன செய்யாமல் இருக்கலாம், வராமல் இருக்கலாம். அதனால தான் அறிஞர்கள் சொன்னார்கள், மா ருஃபிஅ பலாஉம் பில் மஅசியா, எந்த பலாயும் எந்த முசீபத்தும் பாவத்தினால் நீக்கப்படுவதில்லை. மா ருஃபிஅ பலாஉன் பில் மஅசியா, பாவத்தின் மூலம் சோதனை நீங்காது. அப்போ எதன் மூலம் சோதனை நீங்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு நெருங்கத்தான் சோதனை நீங்கும் என்பதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் தடுக்கிறான். ஆனால் தடுப்பதும் கொடுப்பதும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹுக்கு சொந்தமானது. அன்புள்ள சகோதரர்களை, இதை விட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கிறது. சில நேரம் அல்லாஹ் தடுப்பது தான் எங்களுக்கு மிகப்பெரிய அருளாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு தராமல் இருப்பது தான் நமக்கு சில நேரம் மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கும். அவன் தந்திருந்தால் நாம் அந்த அருளை இழந்திருப்போம். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில அடியார்கள் மீது நலவை நாடிவிட்டால் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விடுவான். அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் நல்ல பாதையில் இருந்து வெளியேறி விடுவார்கள் என்கிற ஒரு முன் அறிவு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு நிறைய திறந்து கொடுத்தால் அவனுடைய மன பலவீனத்தின் காரணமாக எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவான்.
அதனால் அவனுக்கு கொடுக்காமல் இருந்து அவனை பாதுகாத்து சுவர்க்கத்தின் கதவு வரைக்கும் கொண்டு போகிற பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்கிறான்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். அதனால் அறிஞர்கள் சொல்வார்கள், மன் உல் அதா நஃப்சுஹு அதா என்று சொல்வார்கள். ஒரு கொடையை இறைவன் கொடுக்காமல் தடுப்பதே ஒரு கொடையாக இருக்கும் சில நேரம். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் இந்த உலகத்திலே சீதனம் வாங்கி அல்லது வட்டிக்கு வாங்கி கார் ஓடுவதை விட நாளை மறுமை நாளில் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தில் இழுபட்டு தவண்டாவது எங்கே போவது மேல்? சுவர்க்கம் போவது மேல். அன்புள்ள சகோதரர்களே, வட்டிக்கு வாங்கித்தான் வயிறை நிறைக்க வேண்டும் அல்லது ஹலாலான சம்பாத்தியம் இல்லாமல் தவறான வழியில் தான் நாங்கள் வாழ வேண்டும் என்றிருந்தால் அதைவிட ஒரு கூலான ஒரு கஞ்சை குடித்து கொண்டாவது நாங்கள் நிம்மதியாக என்ன செய்து போய்விடலாம், மரணித்து போய்விடலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ சுவர்க்கம் என்பது மிகப்பெரியது. இந்த உலகத்தில் ஒருவருக்கு அருள் கிடைக்கலாம், அதாவது இந்த உலகத்தில் ஒருவருக்கு அருள் கிடைக்காமல் போகலாம், அவருடைய கனவு நிறைவேறலாம், கனவு நிறைவேறாமல் போகலாம். என்னதான் இந்த உலகத்தில் நடந்து முடியட்டுமே, எல்லாம் எது வரைக்கும்? கடைசி சக்கராத்துல் ஹால் என்கிற மூச்சு வரைக்கும் தான். அதற்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தை விட சிறந்தது மறுமை, மறுமையிலே கிடைக்கக்கூடிய சுவர்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த உலகத்தில் எதுதான் கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை, மறுமையில் கிடைப்பது இந்த உலகத்தில் கிடைப்பதை விட சிறந்ததா இல்லையா? மிகச்சிறந்தது. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நாம் நல்ல முறையில் வாழுகிறோம், நமக்கு கிடைக்குது இல்லை அப்படி என்று சொன்னால் இந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஆறுதல் அளிக்கிற ஒரு ஹதீஸை சொன்னார்கள், நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ். வத்தலஅது ஃபில் ஜன்னதி, சுவர்க்கத்திலே நான் எட்டி பார்த்தேன், ஃபராயிது அக்ஸரஹா அல் ஃபுகரா, அங்கே இருந்த அதிகமான மனிதர்களை நான் பார்த்தேன், அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இங்கே ஏழையாக இருந்துவிட்டு சுவர்க்கத்திலே போய் நிம்மதியாக வாழ்வது சிறந்ததா? அப்படியான ஒரு சிறப்பைத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே தேர்வு செய்கிறார் என்று சொன்னால் அது இன்னொரு மனிதனுக்கு மாடா மாளிகை கிடைப்பதை விட எவ்வளவோ பெரியது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக சுவர்க்கத்துக்கு போகிறவர், சுவர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போய் சுவர்க்கத்திலே நுழைந்து கொள் என்று சொல்லுகின்ற பொழுது இறங்கி பார்க்குற அந்த சிச்சுவேஷனில் வந்து அல்லாஹ்விடத்திலே வந்து சொல்வான், இறைவா இறங்குறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்வார். இடமே இல்லை, எப்படி நான் சுவர்க்கத்துக்குள் போவது? போ என்று அல்லாஹ் சொல்லுவான். இறங்கி பார்த்தாரையாக இருந்தால் இந்த உலகத்தை விட எத்தனையோ பன்மடங்கு மிகப்பெரிய ஒரு இடம் அவருக்கு சுவர்க்கத்திலே வழங்கப்பட்டிருப்பதை அந்த மனிதர் உணர்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, சொர்க்கத்தில் ஆக கடைசியாக போகிறவருக்கே இந்த ஒரு பாக்கியம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தினாலும் சுவர்க்கத்தில் நமக்கு ஒரு இடத்தை தரப்போகிறான் என்று சொல்வது மேல். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருள் கிடைக்காமல், இறைவனுடைய நாட்டப்படி நாம் நினைத்தபடி கிடைக்காமல் போனாலும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் பரிசு எதாக இருக்கிறது? சுவர்க்கமாக இருக்கிறது என்பதை சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இன்னொரு ஹதீதையும் இது சம்பந்தமாக நினைவுபடுத்தலாம் நினைக்கிறேன். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாலான ஒரு சீலை வந்து ஹதியாவாக கொடுக்கப்பட்டது. அப்பொழுது சஹாபாக்களை நாம் ஓடி வந்து என்ன செய்தார்கள்? அந்த பட்டை வந்து கையால் தடாவி பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லமந்தீலு சாதின், சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்திலே அவர் பாவிக்கக்கூடிய அந்த கைக்குட்டை இருக்கிறது, ஹைரும் மின்ஹாதா, இதை விட அது சிறந்ததப்பா என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர், இந்த உலகத்திலே தங்கம், வெள்ளி, பொருளாதாரம், காசு, பணம் எதை கொடுத்தாலும் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கைக்குட்டைக்கு அது ஈடாகாது. நம்ம அதில் புரள்கிற அந்த மணல் இருக்கிறதே, அதுக்கு இந்த உலகம் ஈடாகுமா? அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிஸ்குக்கு இந்த உலகம் ஈடாகுமா? நிச்சயமாக ஈடாகாது. அதனால் எந்த ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் மறுமையோடு தொடர்படுத்தி நாங்கள் புரிந்து கொள்ளுவோம் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வு எங்களுடைய மனதை ஒரு பொழுதும் என்ன பண்ணாது? கவலைப்படுத்தாது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய அருள் சம்பந்தமாக விளங்கி கொள்ளக்கூடிய மூணாவது விஷயம். நான்காவது சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் அவனுடைய அருள்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான் என்று சொன்னால் 3 விதங்களில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருளை கொண்டு வந்து மனிதர்களிடத்திலே சேர்க்கிறான்.
முதலாவது என்ன, அவன் விருப்பப்படி அவன் கொடுக்கிறான். அது முஸ்லீமாக இருந்தாலும் கொடுக்கிறான், இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய விருப்பம் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வ ஹாஉலாஇ மின் அதாஇ ரப்பிக, இவங்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம், இவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். அதனை இவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். குல்லன் நுமித்து ஹாஉலா வஹாஉலா, இவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம், இவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். இவர்கள் என்றால் யார்? அஹ்லுல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்தோடு நல்ல மக்களாக வாழக்கூடியவர்களுக்கு நாங்கள் நீட்டி கொடுக்கிறோம். அதே மாதிரி அஹ்லுல் ஃபுஜூரி வல் ஃபிஸ்கி, கெட்ட மனிதர்களுக்கும் நாங்கள் கொடுக்கிறோம். வமாகான அத்தாஉ ரப்பிக்க மஹ்லூரா, அல்லாஹ்வுடைய அருட்கொடை மனித சமுதாயத்தின் மீது தடையாக இருப்பதில்லை, அவன் தடுப்பதில்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு மூமினுக்கு கொடுக்கிற நோக்கம் வித்தியாசமாக இருக்கலாம், ஒரு காபிருக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கிற நோக்கம் வித்தியாசமாக இருக்கலாம். பொதுவான விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கும் கொடுக்கிறான், இவர்களுக்கும் கொடுக்கிறார். இந்த வழியில் தான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்கிறார்கள்? அனுபவிக்கிறார்கள் சகோதரர்களே. இரண்டாவது என்ன, அல்லாஹ்வே ஒரு சூழலை ஏற்படுத்துவான். எந்த ஒரு ப்ரிப்பேரேஷனும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு வந்திருப்பார், எந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட குவாலிஃபிகேஷனும் இல்லாமல் வந்திருப்பார். அல்லாஹ் அவருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி, அதற்கான சூழலை ஏற்படுத்தி, அவருடைய தகுதியை விட கூடுதலான ஒரு சூழ்நிலையை அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கின்ற பொழுது எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாமல் தான் எல்லாரும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அல்லாஹ் எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த குடும்பத்தில் பிறக்கிறார்கள். பிறக்கிற குடும்பம் வம்சாவளி காலாகாலமாக பணக்கார குடும்பமாக இருந்தால் அவன் அந்த அருளை அனுபவித்து போகிறான். இன்னொரு மனிதனை அல்லாஹ் மிக பரம ஏழை குடும்பத்திலே பிறக்க வைத்தால் அவன் ஏழையாக ஆரம்பிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை. சூழலை ஏற்படுத்துவன் வல்ல ரப்புல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களை, பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது சூழலை ஏற்படுத்துவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. இதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகளை வைத்து கொண்டு எனக்கு என்ன அருள், அவனுக்கு என்ன அருள் என்று நாங்கள் சிந்திக்கக்கூடாது. அவனுக்குரிய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அந்த அருளை அவன் அனுபவிக்கிறான். இது சூழலை ஏற்படுத்துவது இரண்டாவது வழியாக இருக்கிற சகோதரர்களை. மூன்றாவது ஒரு பகுதி, அல்லாஹ் எப்படி நம்முடைய கையில் அருளை கொண்டு வந்து சேர்க்கிறான் என்றால், ஒவ்வொரு மனிதரையும் தனியே டெஸ்ட் பண்ணுகிறான். ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியாக வல்ல ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான், பார்க்கிறான். இவனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ கொடுத்தால் சரிப்பட்டு வரும் என்று பார்த்து ஒவ்வொருவருடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹிக்மத்தில் எது நீதியாக நியாயமாக இருக்கிறது அப்படி கொடுக்கிறான். இந்த மூன்றாவது பகுதியை பொறுத்தவரையில் மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படலாம். ஒரு மனிதன் அவனுடைய நடத்தை எப்படி இருக்கிறோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் கொடுக்கிறான் சகோதரர்களே. இந்த மூன்று வழிகளில் தான் வல்ல ரப்புல் ஆலமீனுடைய அருள் நம்மை வந்து சேருகிறது என்பதை நாங்கள் நான்காவது பொது விதியாக அல்லாஹுடைய அருள் சம்பந்தமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது என்றால், கொடுப்பதை அவன் திரும்ப பெறுவதில்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுடைய அருளை அவன் கொடுத்து விட்டால் அந்த அருளை வாங்கி கொள்வதில்லை, மீண்டும் வாபஸ் வாங்கி கொள்வதில்லை. அல்லாஹ் கொடுத்தால் கொடுப்பதை திருப்பி பெறுதல் என்கிற ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய சுன்னாவில் கிடையாது, காரணம் இல்லாமல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு அருளை கொடுத்தான் என்று சொன்னால் அந்த அருளை டெர்மினேட் பண்ணுகிற எந்த ஒரு பண்பும் அல்லாஹ்வுடைய சுன்னாவில் வழிமுறையில் கிடையாது. இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் விரும்புவதும் இல்லை. மனிதர்கள் தான் கொடுத்து விட்டு எவ்வளவுதான் மிகப்பெரிய ஒரு கொடை தனவந்தராக இருந்தாலும் சில நேரம் ஷைத்தான் மனதிலே வந்து வைத்து விடுவான், கூடுதலாக கொடுத்து விட்டாய் என்று கஞ்சத்தனத்தை ஒரு சிறிய பெருமானமாவது மனிதன் மனதிலே உணரலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான், கொடுத்ததில் சந்தோஷப்படுகிறான், கொடுத்ததை மீண்டும் பெறுவதற்கு அவன் விருப்பப்படுவதில்லை. இதை நானாக சொல்லவில்லை, வல்ல ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُنْ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ. எந்த ஒரு கூட்டத்திற்காகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளை சொரிந்தானேயாக இருந்தால் அதை அவன் ஒரு பொழுதும் மாற்ற நினைப்பது கிடையாது, மனிதர்கள் மாற்ற நினைத்தாலே தவிர என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அதனால் இந்த இடத்தில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன செய்தியை சொல்லுகிறார்கள்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருளை தந்து விட்டான் என்றால் அந்த அருளோடு நீங்கள் டீசெண்டாக நடக்க வேண்டும்.
அந்த அருளோடு நீங்கள் மிக கண்ணியமான முறையில் அதை கையாள வேண்டும். அப்படி நீங்கள் கையாளுவீர்களாக இருந்தால் அத்தாஹுல்லாஹு மின் ஷுக்ரிஹி கைதன் யுகையிதுஹு பிஹி, அல்லாஹ் ஒரு கடிவாளத்தை அவன் மீது போடுகிறான். குர்ஆன் ஹதீஸிலே இருந்து புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருளை கொடுத்து அந்த அருளுக்கு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறானையாக இருந்தால் அந்த அருள் அவனை விட்டு நீங்கி விலகாமல் ஓடி விடாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த அருளின் மீது அல்லாஹ் ஒரு கடிவாளத்தை போட்டு எங்கே நகராமல் இங்கேயே இவனோடையே இரு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாட்டை செய்து விடுவான் என்ற ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தருகிற அருளுக்கு நன்றி செலுத்தினமையாக இருந்தால் அது எங்கேயும் போகாது, அது அருள் பெற்றவரோடையே நிரந்தரமாக இருக்கும். இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 5வது விதி. 6வது கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய வீதியில் அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹுடைய அந்த அருள் என்பது தேங்கி நிற்கின்ற ஒரு நீரோடை போன்று கிடையாது. ஒரு இடத்தில் அல்லாஹ் கொடுத்து விட்டால் அந்த அருள் அப்படியே தான் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. அந்த அருளுக்கு என்ன பண்பு இருக்கிறது என்றால் வளர்ச்சி என்கிற ஒரு பண்பு இருக்கிறது. நம்முடைய பெர்ஃபார்மன்ஸை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பார்க்கிறான். அருளை கொடுத்த பிறகு வாங்கி கொண்டானே அவன் எப்படி நடக்கிறான், பெர்ஃபார்மன்ஸை அல்லாஹ் எவல்யூஷன் பண்ணுகிறான், மதிப்பீடு செய்கிறான். அவனுடைய நடத்தை சரியாக இருந்தால் ஒவ்வொரு நிமிடமும் அது இன்க்ரிமெண்ட் ஆகி கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை அவனுக்கு பொருத்தமான வகையில் செலவழித்து கொண்டிருந்தானேயாக இருந்தால் ஒவ்வொரு செகண்டிலும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அருளை என்ன செய்து கொண்டே இருப்பான், வியாபித்து கொண்டே இருப்பான், அதிகரித்து கொண்டே இருப்பான். அது ஒரு இடத்தில் என்ன செய்ய மாட்டாது, தேங்கி நிற்காத சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அருளின் விதிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் தந்த அருள் கூடிக்கொண்டே இருக்கும், கூட்டிக்கொண்டே நான் இருப்பேன், அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதில் வெளிப்படும் என்றால் நம்முடைய 5 வக்து தொழுகையில் வெளிப்படும், நம்முடைய நோன்பிலே வெளிப்படும், நம்முடைய ஹஜ்ஜில் வெளிப்படும், நம்முடைய அனைத்து விதமான செயற்பாடிலும் அல்லாஹ் உள்ளத்தை பார்ப்பான். நியாயமானவனாக வாழுகிறானா, வாழுகின்ற பொழுது என்னை முற்படுத்துகிறானா, உலகத்தை முற்படுத்துகிறானா, இது எல்லாத்தையும் சூழ்ந்தழிந்து உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வுகளை சரியாக கணக்கிடக்கூடிய வல்ல ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் எப்படி வாழுகிறான் என்று பார்த்து அவன் அந்த பரீட்சையில் வெற்றி அடைந்தால் அதுதான் ஷுக்குர். அந்த ஷுக்குர் அல்லாஹ்விடத்திலே தெளிவாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கு கொடுத்த அந்த நியாமத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் சென்று கொண்டே இருப்பான். சகோதரர்களே, அதனால தான் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக புரிந்திருந்தார்கள். அதனால தான் இரவு வேளையில் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுது விட்டு ஹத்தா தத்தஃபத்தரத் கதமாகு, கால்கள் வெடித்து விடுமோ என்று நாங்கள் பயப்படுகிற அளவுக்கு தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் என்று கேட்டவுடன் அபலா அகுன் அபுதன் ஷகூரா, நன்றியுடைய அடியானாக நான் மாறக்கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற பொழுது இன்னஹு கான அபுதன் ஷகூரா, அவர் நன்றியுள்ள அடியான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். நபிமார்களுடைய வரலாற்றின் சுருக்கத்தை நீங்கள் பார்த்தால் வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்காக வேண்டி. அதனால் பல சோதனைகள் அவங்கள பாதுகாத்தான், நிறைய நன்மைகளை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தான். சகோதரர்களே, அதனால் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருள் என்பது தந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்து விடாது, அது மேலே மேலே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய முழு பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது என்றால் மனிதர்களாகிய எங்களுக்கு இருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனோடு ஒட்டியதாக இன்னொரு விஷயம் இருக்கிறது. என்ன என்றால், அதாவது சொல்லுவார்கள், நீங்கள் மேக்சிமமான லெவலை அடைந்து விட்டீர்கள்னு சொல்லுவார்கள். கூட்டி கொடுத்து 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 கொடுத்தவருக்கு என்ன ஏற்பட்டுவிடும், அலுப்பு ஏற்பட்டுவிடும். இதற்கு மேலால் இவருக்கு கொடுக்க வேண்டுமா, கொடுக்கப்பட்டவரும் நிரப்பமான ஒரு நிறைவான நிலைமை அடைந்து விட்டார். இதற்கு பிறகு வாங்குகிற ஒரு நிலைமையிலும் நீ இல்லை, கொடுத்தும் நான் பயனில்லை என்கிற ஒரு வரையறை எதற்கு கிடையாது, அல்லாஹுடைய நியாமத்துக்கு கிடையாது. சகோதரர்களை, நிறைய உனக்கு நான் கொடுத்து விட்டேன், இனி போதும் என்று சொல்லுகிற பகுதி எதுக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய அருளுக்கு கிடையாது. இனி பென்ஷன் ஆகிற வரைக்கும் இப்படியே இருந்துக்கங்க என்ற ஒரு பார்வை எதுக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய அருளுக்கு கிடையாது. சகோதரர்களே,
காலம் முழுவதும் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் பயன்படுத்துகிறீர்களோ அல்லாஹ் கேரண்டியாக இருக்கிறான், பொறுப்பாக இருக்கிறான் அந்த நியமத்தை அதிகரித்து கொண்டே செல்வதற்கு. இது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிற சகோதரர்களே. இது அல்லாஹுடைய அருளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 5வது ஒரு பகுதி. 6வது ஒரு பகுதி என்ன? அல்லாஹ்வுடைய அருள் என்பது முதலாக கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு மூலப்பொருளான ஒரு ஆற்றலாக இருக்கும். நீங்கள் பிறக்கின்ற ஒரு செவிப்புலனை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், பார்வையை தந்தான் என்றெல்லாம் நிறைய வசனங்கள் வருகின்றன. பஸ்தன் ஃபில் இல்மி, அறிவிலே அல்லாஹ் விசாலத்தை தருகிறான், உடம்பில் விசாலத்தை தருகிறான், பொருளாதாரத்தில் விசாலத்தை தருகிறான். சகோதரர்களை, இது உசூலின் நியாமா, ஒரு மரத்துக்கு இருக்கிற வேர்களை போன்றது. ஆனால் இந்த நியமத்துகளை என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் 2 மிக முக்கியமான பகுதி இருக்கிறது. ஒன்று மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கிறது, பராமரிக்க வேண்டியிருக்கிறது. 2வது அல்லாஹ்வுடைய நியமத்தை டெவலப் பண்ண வேண்டியிருக்கிறது. இந்த 2ஐயும் நாங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரரை நாங்கள் புரிந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளில் அடுத்த மிக முக்கியமான ஒரு நியதி என்ன நியதி என்று கேட்டால், அல்லாஹ் சில நேரம் நமக்கு தருவது சோதனையாக இருக்கும், சில நேரம் நமக்கு தராமல் இருப்பது, சோதிப்பது அருளாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு தருவது சோதனையாக இருக்கும், அல்லாஹ் சோதிப்பது எதாக இருக்கும்? அருளாக இருக்கும். இந்த 2லும் வெற்றி பெறுபவர் நிரந்தரமான அருளுக்கு சொந்தக்காரராக இருப்பார். அல்லாஹ் இந்த அருளை கொடுப்பது ஒரு காலகட்டத்திற்கு பார்த்து கொடுப்பான். கொஞ்ச காலத்துக்கு இவருக்கு நாங்கள் கொடுத்து பார்ப்போம் என்று அல்லாஹ் சோதிப்பதற்காக தருவான். இவர் அனுபவித்து போகின்ற பொழுது இவருக்குள் உலக ஆசை ஏற்படுத்துகிறதா, இதையெல்லாம் இறைவன் பார்க்கிறான். அப்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ் அருளை நிறுத்தி கொள்கிறான் சகோதரர்கள். அதே மாதிரி கொடுத்ததை அல்லாஹ் கொஞ்சம் சுருக்குவான், சுருக்கி கொஞ்சம் கடனை ஏற்படுத்துவான். வாழ்வாதாரத்துக்கு நிறைவாக இல்லாத ஒரு சிச்சுவேஷனை அல்லாஹ் ஏற்படுத்துவான். சின்ன சின்ன சிக்கல்களை, சின்ன சின்ன இன்னல்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த சோதனை கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும். ஆனால் சோதிக்கப்படுவர் நினைப்பார், எனக்கு கடுமையான சோதனை வந்துவிட்டது, நான் அபசகுணத்தின் கீழால் வந்துவிட்டேன், எனக்கு இனி முசீபத்து தான் என்று அவர் நினைப்பார். கொடுக்கப்பட்டவர், அருள் கொடுக்கப்பட்டவர் நினைப்பார், எனக்குத்தான் இந்த உலகமே வழங்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லா அருளும் கிடைத்தவென்று நினைப்பார். 2மே எதாக இருக்கிறது? இப்பொழுது சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்ததும் இந்த இடத்தில் சோதனையாக இருக்கிறது, தடுத்ததும் சோதனையாக இருக்கிறது. 2ஐயும் அல்லாஹ் சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 சோதனையிலும் வெற்றி பெறுபவர் நிரந்தரமான அருளுக்கு சொந்தக்காரர். இதை அல்லாஹ் எங்கு சொல்கிறான் என்று சொன்னால் அல் குர்ஆனிலே சொல்கிறான் சகோதரர்களே. ஃபம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். அதாவது நியமத்தை கொடுத்தால் என்று அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் அதை சோதித்தல் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆனை பாருங்கள் சகோதரர்களே. நியமத்தை கொடுக்காம, அடுத்த வசனத்தை அம்மா இதா மபுத்தலா, கொடுக்காமல் இருக்கிறன்ற சப்ஜெக்டே ஆரம்பிக்கின்ற பொழுது அதையும் சோதித்தால் என்று தான் ஆரம்பிக்கிறான். அது எப்படி? 2மே சோதனையாக வரும். கொடுத்ததும் சோதனையாக வருகிறது, தடுத்ததும் சோதனையாக வருகிறது. இந்த 2 சோதனையிலும் இறைவனை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் நிரந்தரமான அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அயஹ்சபூன அன்னமா நுமித்துஹும் பிஹி மின் மாலி வபனின். சில மனிதர்களுக்கு நாங்கள் கொடுத்தோன்னா அவங்க நினைக்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் நிறைய நுசாரியுலவும் ஃபில் ஹைராத், அல்லாஹ் நமக்குண்டே திட்டம் போட்டு தருகிறான் என்று பலர் நினைக்கிறார்கள். பல்லா யஷூரு, நாங்கள் சோதிக்கிறோம் என்று அவங்களுக்கு விளங்குதில்லை என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்கின்றன. இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய இந்த அருள் சம்பந்தமான பகுதியில் தகீரு சுன்னத், அதாவது சுன்னத்தின் நியமத்தை வழங்குகின்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறை இருக்கிறது, அது அப்படியே தலைகளாக மாற்றுகிற வழிமுறையும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹுக்கு இருக்கிறது. இனிப்பை கசப்பாக மாற்றுகிற மாதிரி, ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை முழு டிப்ரெஷனாக மாற்றுகிற மாதிரி, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிம்மதியை முழுமையாக ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுகிற மாதிரி, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ அழகான ஒரு செல்வத்தை அடிமட்டமான நிலை கொண்டு போய் வறுமையில் கொண்டு போய் போடுகிறது. இப்படி எல்லா பகுதியும்
ஒழுக்கம் என்று வந்துவிட்டால் நல்ல ஒழுக்கமானவராக இருப்பார், கடும் ஒழுக்க வீழ்ச்சிக்கு போகிற ஒரு நிலைமை, எல்லாம் தலைகீழாக. இதுக்கு சொல்லுவார்கள் முகாபலத்துல் அப்தாத் என்று சொல்வார்கள், நேர் எதிரான இரண்டு பக்கங்கள் உருவாகுதல். ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு இருந்து ஆக மோசமான ஒரு நிலைமைக்கு வருவது, இப்படி ஆக்கிற ஒரு பகுதியும் எதில் இருக்கிறது என்று கேட்டால் இந்த அருள்கள் சம்பந்தமாக அல்லாஹுடைய வழிமுறையில் இருக்க சகோதரர்களை. இது எப்பொழுது பெரும்பாலும் நடக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதிக்கின்ற பொழுது கூடுதலாக இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நான் இனிப்பு கசப்பு என்று சொன்னதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். யாருக்கு? சபாவாசிகளை பற்றி பேசுகின்ற பொழுது, சபாவாசிகள் அந்த யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய சபாவாசிகளுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தோட்டங்களை அருளாக கொடுத்திருந்தான். அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை புறக்கணித்தார்கள். நன்கு கனிந்த பழங்களை கசப்பாகவும் நாங்கள் புளிப்பாகவும் மாற்றினோம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய நியமத் என்பது சாதாரணமானதல்ல. அது அப்படியே போய் யூட்டர்ன் எடுக்க ஆரம்பித்தது என்று சொன்னால், சில நேரம் பாவம் செய்கிற பொழுதும் அல்லாஹ் நியமத்தை தந்து கொண்டே இருப்பான். பாவம் செய் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் விட்டு கொண்டே இருப்பான். பாவம் செய்திருக்கின்ற பொழுதும் நியமத்துகள் தரப்படும். ஆனால் திடீரென அதுக்கு சொல்லுவார்கள் அல் இஸ்திதராஜு ஃபின் நிஅமா, அல்லாஹ்வுடைய நியமத்தில் அல்லாஹ் விட்டு பிடிக்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அப்படியே போகிற வழியிலேயே திரும்ப ஆரம்பிக்கும். திரும்புவதற்கு ஆரம்பித்தால் அது மிகப்பெரிய சோதனையாக இருக்கும் என்பதனால் தான் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அழகான ஒரு துஆவை சொல்லி நிறைவு செய்கிறேன். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கேட்குமாறு சொன்ன பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதிக. நியமத்து நீங்கக்கூடாது. நியமத்து நீங்கக்கூடாது என்றால் வந்த நியமத்து அப்படியே இருக்க வேண்டும் என்று மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லாமல், அப்படியே போகிற வழியில் திரும்ப ரிவேஸில் வாரண்ட ஒரு பகுதி இருக்கிறது, அந்த சொல்லை பாவிக்கிறார்கள். என்ன சொல்லது? வதஹவுலி ஆஃபியத்திக்க, இறைவா நீ தந்த ஆஃபியத்து அது போகிற வழியில் மீண்டும் திரும்பி வராமல் இருக்க இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதாவது நகமத்திக்க, நீ உன்னுடைய சோதனை திடீரென வருவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குமாறு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை முழுவதுமே நியாமத் 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 நியாமத்தை கொண்டுதான் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான். இதை நாங்கள் உணர்ந்தால் மரணம் வருகிற வரைக்கும் இறைவனுக்கு நன்றி கடன் உள்ளவர்களாக நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம். அப்படி வாழக்கூடிய மக்களாக பேசக்கூடிய உங்களை, என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமை நாளில் எல்லோரும் சுவர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.